பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஒவ்வொரு முஸ்லிமும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் புனிதமிக்க அல் குர்ஆனை முழுமையாகவோ அல்லது அவர்களால் முடியுமான பகுதியையோ மனனமிட்டுக் கொள்வது, மனப்பாடம் செய்து கொள்வது அவர்களுடைய ஈமானிய கடமையாக, மார்க்க கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த அல் குர்ஆனை மனனம் செய்வதை ஏனைய புத்தகங்களை போன்றன்று அல்லாஹு தஆலா மிக இலேசானதாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அல் குர்ஆனை மனனமிடுவதற்கு பல வழிகள் இருந்த போதிலும் நான் இங்கு சுருக்கமாக 3 வழிகளை சொல்லுகிறேன். அதில் முதலாவது நேரம். அல் குர்ஆனை மனனமிடக்கூடிய நேரம். அறிஞர்கள் இது சம்பந்தமாக அல் குர்ஆனை மனனமிடுவதற்கு பின்னிரவு மிக பொருத்தமானது என்று கூறியிருக்கிறார்கள். சாதாரணமாக இரவு 2 அல்லது 3, 4 மணிகள் அளவில் உள்ள நேரம், அல்லது ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால் உள்ள நேரம். ஃபஜ்ர் தொழுதவுடன் சூரியன் உதிக்கும் வரைக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் எங்களுடைய சிந்தனை தெளிவானதாக இருக்கும். உள்ளம் அனைத்து சிந்தனைகளை விட்டு நீங்கியதாக இருக்கும். இந்த நேரத்திலே, அந்த தெளிவான நேரத்தில் பாடமிட்டுக் கொள்ள முடியும். அல்லது நள்ளிரவிலே சுமார் 12, 1, 2 மணிகள் அளவு, அல்லது 12 மணிக்கு கொஞ்சம் முன்புள்ள அந்த நேரங்களில் பாடமிட்டுக் கொள்ள முடியும். அல்லது அந்த ஒரு மனிதன் ஓய்வாக இருக்கக்கூடிய, அவனுடைய உள்ளம் மிக தெளிவான சிந்தனையுடன் இருக்கக்கூடிய நேரத்தில், அது எந்த நேரமாக இருந்தாலும் அவன் அதனை தேர்ந்தெடுத்து அந்த நேரத்தில் அல் குர்ஆனை பாடமிட்டுக் கொள்ள வேண்டும். இரண்டாவது விடயம், பொருத்தமான ஒரு நண்பனை தெரிவு செய்வதாகும். பெண்களாக இருந்தால் ஒவ்வொரு பெண்ணும் அவளுக்கு பொருத்தமான அல்லாஹுடைய அச்சமுள்ள ஒரு நண்பியை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். ஆணாக இருந்தால் அதற்குரிய ஒரு நண்பனை அவன் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அவர்கள் அல் குர்ஆனை மனனமிடுவதற்கும் அதனை மாறி மாறி ஒருவருக்கொருவர் மீட்டிக் கொள்வதற்கும் உதவியாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, அல்லாஹ்விடத்திலே அல் குர்ஆனை மனனமிடக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும், யா அல்லாஹ், உனது புனிதமிக்க இந்த கலாமை, குர்ஆனை எனக்கு மனனமிடக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக, முழுமையாக அதனை மனனமிடக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்ற உறுதியான எண்ணத்துடன் அல் குர்ஆனை முழுமையாக பாடமிட்டு முடிக்க வேண்டும், அல்லது முடியுமான அளவு பாடமிட வேண்டும். ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம், அவனுடைய உள்ளத்தில் அல் குர்ஆனுடைய பெரும் பகுதியை முழுமையாகவோ அல்லது பெரும் பகுதியோ மனனமிட்டு வைப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அது அவனுடைய இந்துலக வாழ்க்கையிலும், மண்ணறையிலும், நாளை மறுமையிலும் இனிமையான செல்வமான வாழ்க்கையை பெற்றுத்தருவதற்கு உதவியாக இருக்கும். அல்லாஹு தஆலா அதற்கு எம் அனைவருக்கும் நல்லுதவி செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.